வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நான் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்துட்டேன். 5 கிலோ வறுக்கணும். அப்புறமா மில்லட் வேறு நிறையா ஆர்டர் இருக்கிறதுனால இன்றைக்கி நான் இப்போ சிம்பிளாக ஒரு 3 கிலோ 3.5 கிலோ தான் பண்ண போகிறேன். அடுத்தது 10 கிலோ பண்ணுவேன். அது என்னென்ன போடுறேன்றதுக்காக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரவாளி, இது குதிரவாளி, அது சாமை. இதெல்லாம் நம்ம அலசி மேலே ஒரே செகண்டில் அப்படியே துணியில் போட்டுட்டு வறுத்துடணும். இது வந்து திணை, இது வரகு, இது வெள்ளைச்சோளம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இதில் நார்ச்சத்து எல்லா விட்டமின்ஸ்லாம் இருக்குது இதில். அதனால் இது வந்து ரெட் ரைஸ், அதாவது சிவப்பு அரிசி. இது வந்து மாப்பிள்ளை சம்பா. ஸோ இத்தனை ஐட்டம் இல்லாமல் நான் வந்து கருப்பு கவுனியும் இதே அளவுக்கு போடுவேன். ஏன்னா எடை இல்லைன்றதுனால உங்களுக்கு காமிக்கலை. மொத்தம் 8 பொருள் 10 பொருள் போடுவேன். 8 பொருள் போடுவேன். அதுக்கப்புறமா வாசனைக்கு வேணும்னா போடுவேன் ஏலக்காய், இல்லைன்னா இல்லை. ஏன்னா முக்கால்வாசி எல்லோரும் கஞ்சி மாத்திரம் இல்லாமல் தோசை வச்சு சாப்பிட்றாங்க, பணியாரம் வச்சு சாப்பிட்றாங்க. அதனால் நான் வந்து அல்வா பண்ணி சாப்பிட்றாங்கன்றதுனால நான் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலான்றதுனால நான் இப்போ ஏலக்காய் போடலை. ஸோ மற்றபடி ரெட் ரைஸு இதெல்லாமே போட்டுட்டு மாப்பிள்ளை சம்பா, ரெட் ரைஸு, கருப்பு கவுனி போட்டு, அதான் சிவப்பரிசி. ரெட் ரைஸ்னால் சிவப்பரிசி பொட்டரிசி. அது ரொம்ப நல்லது. ஏன்னா அது மேலே ப்ரௌன்லாம் இருக்குல்ல, அது வந்து B12 நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன, இந்த மாவுக்கு பேர் என்ன, மில்லட் மிக்ஸுன்றதை விட வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். டயட் ரெசிபின்றது ஒன்று. அது இல்லாமல் வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். எனக்கு 2 கிலோ குறைஞ்சிடுது. நான் ஒரே ஒரு வேளை தான் இதை என்ன பண்ணுறேன், கரைச்சி ஈவினிங்கில் கஞ்சி, காத்தால உளுந்தங்கஞ்சி குடிக்கிறேன். இவ்வளோ தான். எனக்கு 2 கிலோ குறைஞ்சிடுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஃபீட்பேக்கு, அதாவது நல்ல மற்றவங்க ஃபீட்பேக் கொடுக்கறது இருக்கட்டும், நானே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் இப்போ நான். எனக்கு சேஞ்சஸும் நிறையா தெரியுது. ஸோ நீங்கள் இதெல்லாம் நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் இருக்குன்றதுனால தொடர்ந்து வாரத்துக்கு எனக்கு 15 கிலோ ஆர்டர் வருது. நான் டெய்லி இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் இந்த 4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோவாக எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நான் அரைச்சேன்னா 10 to 15 kg அரைக்கிறேன். மூட்டையாக தான் வாங்குகிறேன். இன்னும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, நான் மிளகா, தனியா எல்லாம் பெரிய பெரிய மூட்டையாக இறக்கிட போகிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ரேட்டு குறையிறது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக 10 கிலோ 5 கிலோ வாங்குறத விட மொத்தமாக இறக்கும்போது கொஞ்சம் ரேட்டு குறையிறது. அதனால உங்களுக்கும் கொஞ்சம் ரேட்டை குறைச்சி கொடுக்கலாம். எனக்கு வந்து எவ்வளோ குறையுதோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கும் சௌரியமாக இருக்கும், எனக்கும் சௌரியமாக இருக்கும். நிறையா 2 பேருக்கு வேலை கொடுத்தோன்ற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி சொல்லிவிட்டு இப்போ நான் போய் இதை அலசி எடுத்து வறுத்து மில்லட் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது இல்லாமல் கம்பு நான் ஒன்றும் எடுத்து வைக்கலை. கம்பு அரை கிலோ போடுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 10 ஐட்டம் கிட்டத்தட்ட வந்துடும். போடும்போது நான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஸோ கம்பு கம்பல்சரியாக சேர்க்கணும். நன்றி, வாழ்த்துக்கள்.